அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கோஆர்டினேட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் ஃபார்முலாஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பேஸில் ஒரு டயக்ராம் இமேஜின் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டோட பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டரை நம்ம அசியூம் பண்ணியிருப்போம், அதில் ஸ்பெரிக்கலாக ஒரு ஷேப் அசியூம் பண்ணிட்டு அதில் பாயிண்ட் பியோட பொசிஷனை நம்ம என்ன பண்ணியிருப்போம் கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம், அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபைண்டிங் தி பொசிஷன் ஆஃப் பி. ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா XYZ அப்படின்றது 3 ஆக்சிஸ் அசியூம் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பாயிண்ட்டு பின்ற பாயிண்ட்டோட பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மால் ஆர்ன்றது நம்ம டயக்ராமில் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின். அடுத்து இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு ரேஞ்ச் XYZ மூணுக்குமே -∞ to ∞. ஓகேவா? ஒய்க்கும் -∞ to ∞. இதோட ரேஞ்சஸ் இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரம் தி டெஃபினிஷன் ஆஃப் டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்டு 2 யூனிட் வெக்டார் வைப்போம். 2 சேம் யூனிட் வெக்டார் நம்ம டாட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். IX டாட் IX 1, IY டாட் IY 1, IZ டாட் IZ 1. இதே இது வேறு டிஃப்ரெண்ட் யூனிட் வெக்டார்ஸை நீங்கள் டாட் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் நம்மளுக்கு 0. IX டாட் IY is equal to 0, IY டாட் IZ is equal to 0. அடுத்து கிராஸ் ப்ராடக்ட். ஃப்ரம் தி டெஃபினிஷன் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் வெக்டாரை IX சேம் யூனிட் வெக்டாரை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் 0 தான் கிடைக்கும். IY கிராஸ் IY 0, IZ கிராஸ் IZ 0. பார்த்தீங்க அப்படின்னா IX இதே Xஐயும் ஒய்யை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட நெக்ஸ்ட் யூனிட் வெக்டார் கிடைக்கும், IZ வெக்டார் கிடைக்கும். IY இன்ட்ரு IZ இப்போ நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது IX கிடைக்கும். IZ இன்ட்ரு IX யூ வில் கெட் IY. ஓகேவா? இப்போ IX IY IZ நம்மளுக்கு சொன்னோம் யூனிட் வெக்டார்ஸ் அலாங் என்ன டைரக்ஷன்? XYZ டைரக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இதோட ஜென்ரல் பேராமீட்டர்ஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் சிஸ்டத்தோட ஜென்ரல் பேராமீட்டர்ஸ் பொசிஷன் வெக்டார் P R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு XIX ப்ளஸ் YIY ப்ளஸ் ZIZ. ஓகே. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் DL இஸ் ஈக்குவல் டு DXIX ப்ளஸ் DYIY ப்ளஸ் DZIZ. ஸோ இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா √dx² ப்ளஸ் dy² ப்ளஸ் dz². ஓகே. யூனிட் வெக்டார் அலாங் R. ஸோ யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா R வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R வெக்டார். R வெக்டார் நம்ம எழுதிடுவோம் நியூமரேட்டரில் XIX ப்ளஸ் YIY ப்ளஸ் ZIZ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R இஸ் நத்திங் பட் √RX² ப்ளஸ் Y² ப்ளஸ் Z². டிஃபரன்ஷியல் லென்த் எலமெண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் DXIX DYY DZIZ. டிஃபரன்ஷியல் ஏரியா DS இஸ் ஈக்குவல் டு DY DZIX. ஓகே. DZ DX IY. அதாவது இப்போ YZ நம்ம DY DZ யூஸ் பண்ணோம்னா அங்கே யூனிட் வெக்டர் என்ன வருது? IX வருது. அடுத்து இன்னொரு சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறோம், டிஃபரன்ஷியல் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ZX மல்டிப்ளை நம்ம டாட் பண்ணும்போது IY நம்ம என்ன பண்ணுறோம்? யூனிட் வெக்டராக எடுத்துக்கிறோம். ஓகேவா? டிஃபரன்ஷியல் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DX DY DZ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு பாயிண்ட் P அசியூம் பண்ணுறோம். ஸோ அசியூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே XYZ யூஸ் பண்ண அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ρ/z யூஸ் பண்ணுவோம், ρ/z. ஓகேவா? இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. 0 to ∞ ஃபார் ρ, 0 to 2π ஃபார் π. ஓகேவா? -∞ to +∞ ஃபார் z. ஓகே. ஸோ இதில் ரோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அசியூம் பண்ணியிருக்கிறோம். பைன்றது ஓரியன்டேஷன் ஆங்கிள் அரவுண்ட் தி ரெஃபரன்ஸ், Z ஹைட் ஆஃப் தி பாயிண்ட் P அலாங் தி ரெஃபரன்ஸ் Z ஆக்சிஸ். இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் நோட் பார்த்தீங்க அப்படின்னா I π IZ ஃபாலோ ஆர்த்தோகனாலிட்டி and orthonormality conditions where I π IZ are unit vectors along ρ/z direction. ஓகேவா? இதோட ஜென்ரல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் வெக்டார் R vector is equal to rho I rho plus Z I Z.
டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா dl is equal to d rho I rho plus rho t pi I pi plus dz iz. இதுக்கு டிட்டர்மினன்ட் மாடுலஸ் ஆஃப் dl is equal to root of d rho square plus rho t pi square plus dz square. டிஃபரன்ஷியல் லென்த்து d rho I rho rho t pi I pi dz iz. டிஃபரன்ஷியல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா rho d pi dz iz d rho dz I pi. அடுத்து rho d pi dz iz. டிஃபரன்ஷியல் வால்யூம் dv is equal to rho d rho d pi dz. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இதில் என்னென்ன இதெல்லாம் ரேஞ்சு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு XYZ யூஸ் பண்ணோம், அடுத்து R phi z யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா R theta phi, R theta phi, தீட்டான்றது ஒரு ஆங்கிள். ஆரோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 0 to infinity, தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா 0 to pi, ஃபையோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 2 pi. ஓகேவா? இதில் பாருங்கள் ஆர்ன்றது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் P ஃப்ரம் தி ஆரிஜின், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் P ஃப்ரம் தி ஆரிஜின். தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் தி z ஆக்சிஸ் அண்ட் பொசிஷன் வெக்டார் known as நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோ லேட்டிடியூட்ஸ். ஓகேவா? அடுத்து பை ஆங்கிள் மெஷர்டு ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ் இன் XY பிளேன் known as பார்த்தீங்க அப்படின்னா அசிமுத் ஆங்கிள். ஓகேவா? ஸோ IR I theta I pi R ஆர்த்தோகனல் அண்டு ஆர்த்தோ நார்மல். ஓகேவா? ஸோ இதில் ஜென்ரல் பேராமீட்டர்ஸ் ஆர் பொசிஷன் வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா R is equal to R into IR வெக்டார். ஓகேவா? யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் dl is equal to dr IR plus R t theta I theta plus R sin theta t pi I theta t pi I pi. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dr ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டி தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் சைன் தீட்டா டி பை ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? டிஃபரன்ஷியல் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ஏரியாவும் பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஷியல் லென்த்தை பாருங்கள், dr IR R theta I theta R sin theta t pi I pi. ஓகேவா? ds டிஃபரன்ஷியல் ஏரியா பார்த்தீங்கன்னா R ஸ்கொயர் sin theta t theta t pi IR R sin theta dr t pi I theta R dr d theta I pi. ஓகேவா? டிஃபரன்ஷியல் வால்யூம் R ஸ்கொயர் sin theta dr t theta t pi. அடுத்து ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நமக்கு டிஃப்ரெண்ட் செட்ஸுக்கு கார்ட்டீசியன் டு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு ரிலேஷன்ஷிப் பாருங்கள். x is equal to rho cos pi, y is equal to rho sin pi. ஓகேவா? ஸோ இதில் XYZ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது கார்ட்டீசியன் டு சிலிண்ட்ரிக்கலாக மாற்றும் பொழுது XYZ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். x is equal to rho cos pi, y is equal to rho sin pi, z is equal to z. கார்ட்டீசியன் டு ஸ்பெரிக்கலாக மாற்ற சொல்லி அதில் XYZ கேட்டாங்க அப்படின்னா x is equal to r sin theta cos pi, y is equal to r sin theta sin pi, z is equal to r cos theta. In case cylindrical to Cartesian, rho is equal to root of x square plus y square, pi is equal to tan inverse y by x, z is equal to z. Cylindrical to spherical, rho வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா r sin theta, pi is equal to pi, z is equal to z cos theta. அடுத்து spherical to Cartesian, r equal to root of x square plus y square plus z square. theta கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan inverse root of x square plus y square divided by z. pi கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan inverse y by x. spherical to நம்மளுக்கு சிலிண்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணிட்டு r theta pi கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா r is equal to rho square plus z square. theta is equal to tan inverse rho by z, pi is equal to pi. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காம்போனண்ட் வெக்டார்ஸ். இப்போ காம்போனண்ட் வெக்டார்ஸ் இருக்குது, இதோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது I வெக்டார் I பை IZ இந்த யூனிட் வெக்டார்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கார்ட்டீசியன் டு சிலிண்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த அதுலேருந்து நம்மளுக்கு யூனிட் வெக்டார்ஸ் வேணும் அப்படின்னா I ரோ I பை IZ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் பை சைன் பை 0 மைனஸ் சைன் பை காஸ் பை 0 0 0 1 IX IY IZ. ஸோ இது இப்போ இந்த இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், I ரோ I பை IZ கிடைக்கும். இது கார்ட்டீசியன் அண்ட் ஸ்பெரிக்கலுக்கு இடையில் அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நம்மளுக்கு காம்போனண்ட் வெக்டரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, IR I theta I பை sin theta cos pi sin theta sin pi cos theta.
ஸோ மைனஸ் காஸ் தீட்டா காஸ் தீட்டா சைன் பை ஓகேவா, மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் பை காஸ் பை 0 ஐஎக்ஸ் ஐஓ ஐசெட். அடுத்து சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தோட ரிலேஷன்ஷிப் பயன்படுத்தி காம்போனன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா ஐஆர் ஐ தீட்டா ஐ பை கிடைக்கும். சைன் தீட்டா 0 காஸ் தீட்டா 0 மைனஸ் சைன் தீட்டா 0 1 0 ஐ ரோ ஐ பை ஐ செட் ஓகேவா. ஸோ இது மூலமாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் லாப்லாசியன் வெக்டார் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. டெல் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ டெல் டாட் ஏ மைனஸ் டெல் கிராஸ் ஏ ஓகேவா. ஸோ லாப்லாசியன் வெக்டார். ஸோ நம்மளுக்கு இதில் டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். டைவர்ஜென்ஸ் தியரம் ஸ்டோக்ஸ் தியரத்தை பார்க்குறோம். டைவர்ஜென்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, டெல் டாட் ஏ தான். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ டெல் டாட் ஏனா ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதில் என்ன டெஃபினிஷன் பாருங்கள். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ அட் ஏ பாயிண்ட் பி, டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ அட் ஏ பாயிண்ட் பியில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஸ் தி அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் வால்யூம், அதாவது ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் வால்யூம் as the volume shrinks about p பாயிண்ட் p ஓகேவா. அதான் எழுதியிருக்காங்க பாரு. லிமிட் del v tends to 0 க்ளோஸ்டு இன்டெக்ரல் a dot ds டிவைடட் பை del v. அந்த ஃப்ளக்ஸ் தான், இந்த ஃப்ளக்ஸ் அவுட்வர்டு ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா பெர் யூனிட் வால்யூமுக்கு. இது ரேஷியோ சொல்கிறதா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஸோ டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டு நம்மளுக்கு வால்யூம் இன்டெக்ரல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியும். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டு வால்யூம் இன்டெக்ரல் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ டெல் டாட் ஏ டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் டிஎஸ் சர்ஃபேஸ் டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஃபீல்ட் ஏ த்ரூ தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் இஸ் தி சேம் அஸ் தி வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அடுத்து ஸ்டோக்ஸ் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா லைன் இன்டெக்ரல் இன்ட்டு ஸ்டோக்ஸ் தியரம்னாலே லைன் இன்டெக்ரல் இன்ட்டு நம்மளுக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இதே டைவர்ஜென்ஸ் தியரம்னா நம்மளுக்கு சர்ஃபேஸ் டு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஓகேவா. இதை சொல்கிறதா நம்மளுக்கு என்னது ரெண்டு தியரம். ஸோ இந்த ரெண்டு தியரம் முக்கியமானது. இதில் ஸ்டோக்ஸ் தியரத்தோட டெஃபினிஷன் நம்ம பார்த்துடலாம். த சர்க்குலேஷன் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு ஏ அரவுண்ட் ஏ க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு தி சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் கர்ல் ஆஃப் ஏ ஓவர் தி ஓப்பன் சர்ஃபேஸ் இஸ் பவுண்டட் பை கேபிட்டல் எல் ஓகேவா. ஸோ இதான் நம்மளுக்கு என்னது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் தியரம்னு சொல்லிட்டேன். லைன் இன்டெக்ரல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைவர்ஜென்ஸ் தியரம் சர்ஃபேஸ் டு வால்யூம் ஓகேவா. சர்ஃபேஸ் டு வால்யூம் ஒரு இப்போ லைன்லேருந்து கன்வெர்ட் பண்ண லைன் க்ளோஸ்டு இன்டெக்ரலாக இருக்கும். டைவர்ஜென்ஸ் தியரத்துக்கு சர்ஃபேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும் ஓகேவா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். இன்னும் நம்ம அடுத்ததில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் உள்ள ஃபார்முலாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.